இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வேப் தடை குறித்த அமைச்சரவை மகஜர் இவ்வாண்டு சமர்ப்பிக்கப்படும். வேப் அல்லது மின் சிகரெட்டுகள் மீதான தடை குறித்த அமைச்சரவை மகஜர் இந்த ஆண்டு இறுதிக்குள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். நிபுணர் குழுவின் முதற்கட்ட பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். இறுதியாக பிரதமரும் அமைச்சரவையும் மின் சிகரெட்டுகளை தடை செய்வது தொடர்பான அமைச்சரவை மகஜரை அனுப்புமாறு என்னிடம் கூறினர். நான் இப்போதும் கூறுவது போல நாங்கள் தடை செய்ய போகிறோமா என்பதல்ல, நாங்கள் தடை செய்ய போகிறோம். எனவே எப்போது அதை செயல்படுத்துவோம் என்பதுதான் கேள்வி. அதைத்தான் நாங்கள் பரிசீலிப்போம். நான் எப்போதும் கூறுவது போல் வேப் உள்ளிட்ட புகைப்பிடிக்கும் பொருட்களை கண்காணிக்கும் சட்டம் 852 ஏற்கனவே உள்ளதால் அதை நாம் பரிசீலிக்க வேண்டும் என்றார் அவர். நாடு தழுவிய அளவில் வேப் மீதான தடை அமல்படுத்தப்படும் என்றும் அது சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதில் தமது தரப்பு உறுதியாக இருப்பதாகவும் சுல்கிஃப்லி அகமது கூறினார். தமிழ் பள்ளிகளை பராமரிக்கும் நோக்கத்திற்காக 1,90,90,000 ரிங்கெட் ஒதுக்கீடு. இவ்வாண்டு நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளி SBK தகுதி கொண்ட தேசிய வகை தமிழ் பள்ளிகளை பராமரிக்கும் நோக்கத்திற்காக கல்வி அமைச்சு 1,90,90,000 ரிங்கெட் ஒதுக்கியுள்ளது. இந்த கடந்த ஆண்டு விண்ணப்பித்த அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கான ஒதுக்கப்பட்ட 1,81,50,000 ரிங்கெட் ஒதுக்கீட்டுடன் ஒப்பிடும்போது இத்தொகை அதிகமாகும் என்று கல்வி துணை அமைச்சர் வாங்காவோ தெரிவித்தார். இந்த ஆண்டு நாங்கள் ஒதுக்கீட்டை 1,90,90,000 ரிங்கெட்டாக அதிகரித்துள்ளோம். இந்த ஒதுக்கீடு ஆகஸ்ட் மாதத்தில் விநியோகிக்கப்பட்டது. தற்போது பள்ளி மேலாளர் வாரியங்களுக்கு இந்த ஒதுக்கீடு கிடைத்திருக்கும் என்றார் அவர். நேற்று கிந்தா உத்தாராவில் நடைபெற்ற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான பராமரிப்பு ஒதுக்கீடு வழங்கும் நிகழ்ச்சிக்கு பிறகு வாங் செய்தியாளர்களிடம் பேசினார். ஜாலூர் கெமிலாங்கை பறக்கவிட பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்த வேண்டாம். தேசிய கொடி தலைகீழாக பறக்கவிடப்பட்ட சம்பவம் தற்செயலாக நிகழ்ந்தது என நிரூபிக்கப்படும் நிலையில் ஜாலூர் கெமிலாங்கை பறக்கவிட பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு அதை மிகைப்படுத்தப்படக்கூடாது. இப்பிரச்சினை தொடர்பாக புகார் கிடைத்தால் போலீஸ் முதலில் விசாரணையை மேற்கொண்டு அது தற்செயலாக நிகழ்ந்ததா என்பதை தீர்மானிப்பார்கள் என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் விளக்கினார். விசாரணையின் போது அத்தவறு கேலி செய்யும் நோக்கத்துடன் வேண்டுமென்றே செய்யப்பட்டதா அல்லது நாட்டுப்பற்றை தெளிவாக காட்டாத நோக்கத்துடன் சமூகத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் சூழலை உருவாக்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்டதா என்பதை நாங்கள் அணுகுவோம். விசாரணை அதை நிரூபித்தால் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் விசாரணையின் முடிவுகள் அது தற்செயலாக செய்த தவறு என்று கண்டறிந்தால் நிச்சயமாக அதை மிகைப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை என்றார் அவர். சனிக்கிழமை கெடார் பண்டார் பாருவில் உள்துறை அமைச்சின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். கெமாஸில் உள்ள 3 பகுதி நிலங்களுக்கான இழப்பீடு வழங்கப்படும். நெகிரி செம்பிலான், கெமாஸ், சைட் சிராஜுதீன் முகாமில் உள்ள 3 பகுதி நிலங்களுக்கான இழப்பீடு கோரிக்கைக்கு தீர்வு காண மடானி அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இதன் வழி நெகிரி செம்பிலான் அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இடையே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நீடித்து வந்த இழுபறி முடிவுக்கு வந்ததாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். நெகிரி செம்பிலான் மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். அமைச்சரவை கூட்டத்தில் நெகிரி செம்பிலானுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்தது. கெமாஸில் உள்ள நிலத்திற்கான இழப்பீடு வழங்குவது தொடர்பாக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நீண்டகால பிரச்சினை இருந்து வருகிறது. இது பல ஆண்டுகளாகிவிட்டது. சகோதரர் மந்திரி புசார் அமீனால் இதை தீர்க்க முடியவில்லை. ஆனால் மடானி அரசாங்கம் அதை தீர்க்க வேண்டும் என்றும் அதை நெகிரி செம்பிலானுக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் முடிவு செய்தது என்றார் அவர். சிறைக்கு சென்று இன்றோடு 3 ஆண்டுகள் நிறைவு. 6வது வலியும் வேதனையும் கடவுளுக்கே வெளிச்சம் என நஜீப் பகிர்வு. முன்னாள் பிரதமர் டாக்டர் நஜீப் ரசாக் காஜாங் சிறையில் அடைக்கப்பட்டு நேற்றோடு 3 ஆண்டுகள் அல்லது 1096 நாட்கள் நிறைவடைகின்றன. 72 வயதாகும் நஜீப் SRC இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கு சொந்தமான 42 மில்லியன் ரிங்கிட்டை முறைகேடு செய்த வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 210 மில்லியன் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டார்.
சிறை தண்டனை பின்னர் பாதியாக குறைக்கப்பட்டு அபராதமும் 210 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 50 மில்லியன் ரிங்கிட்டுக்கு குறைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த 3 ஆண்டு காலமாக இரும்பு திரைக்கு பின்னால் தனது வாழ்க்கை சூழலை கவிதை நடை போன்ற எழுத்தில் நஜீப் பகிர்ந்துள்ளார். விடியற் காலையில் தொழுகைக்கான அழைப்பு முதல் சஜிடா துணி மட்டுமே மூடப்பட்ட குளிர்ந்த சிமெண்ட் தரை வரை அவரது அன்றாட தொழுகைகளும் பிரார்த்தனைகளையும் அவர் அதில் விவரித்தார். அந்த சஜிடா துணியே சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கும் தனது விசுவாசமான நண்பர் என்று அவர் வருணித்தார். மலேசிய கலாச்சாரத்திற்கு ஏற்ப புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி அமைய வேண்டும். மலேசியாவின் மதிப்புகள் மற்றும் கலாச்சாரத்திற்கு ஏற்ப செயற்கை நுண்ணறிவு AI போன்ற புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி அமைய வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தினார். தொழில்நுட்பத்தில் ஈடுபடுபவர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் இடையிலான இடைவெளியை செயற்கை நுண்ணறிவு மற்றும் இலக்கவியல் முன்னேற்றங்கள் அதிகரிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய நாடு மாறுபட்ட அணுகுமுறையை கையாள வேண்டும் என்றும் அவர் கூறினார். இலக்கவியல் என்றால் என்ன, செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் பின்னர் நமது சிந்தனைக்கு ஏற்ப முன்முயற்சிகளை உருவாக்கவும் நம் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். எல்லா நாடுகளிலிருந்தும் நாம் எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் நமது மதிப்புகள் மற்றும் கலாச்சாரத்தை பராமரிக்கிறோம். இது பயிற்சி, புதிய திறமை, புதிய தொழில்நுட்பங்களில் தேர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது என்றார் அவர். இதை நனவாக்க உள்நாட்டு திறமைகளை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளானதில் 5 பலி. வெள்ளிக்கிழமை மாலை நியூயார்க்கில் சுற்றுலா பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 5 உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி சென்ற அப்பேருந்து நயாகரா நீர்வீழ்ச்சியில் இருந்து நியூயார்க்கிற்கு திரும்பி செல்லும் வழியில் விபத்துக்குள்ளானதாக மாநில போலீஸ் தெரிவித்தது. சிலர் பலியாகி இருக்கும் நிலையில் எஞ்சியவர் பேருந்தில் சிக்கிக் கொண்டிருந்ததோடு காயமடைந்திருந்ததாகவும் மாநில போலீஸ் பேச்சாளர் தெரிவித்தார். பேருந்து ஓட்டுநர் வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது. பேருந்து பெருமளவில் சேதமடைந்திருக்கும் நிலையில் பேருந்து ஓட்டுநர் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டுள்ளார். விபத்தின் போது பயணிகள் சிலர் பேருந்திலிருந்து தூக்கி எறியப்பட்டனர். விபத்தில் பலியானவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இனப்பதற்றத்தை விதைக்க கொடி பிரச்சினையை பயன்படுத்த வேண்டாம் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தேசிய கொடியை சுற்றியுள்ள பிரச்சினைகளை இனவாத பிளவுகளை தூண்டுவதற்கான காரணமாக மலேசியர்கள் பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். ஜாலூர் ஜெம்பிலாங்கை இறையாண்மையின் அடையாளமாக மதிக்கப்பட வேண்டும் என்றாலும் இன பதட்டங்களை தூண்டுவதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று அவர் கூறினார். சில நேரங்களில் நாம் நிம்மதியாக இருக்கும்போது மக்கள் அனுமானங்களை செய்ய தொடங்குவார்கள். அவர்கள் சண்டைகளை தூண்டிவிடுவார்கள். கொடிக்காக சண்டையிட விரும்புகிறார்கள். சிலர் இனப்பிரிவினையை, வெப்பநிலையை அதிகரிக்கிறார்கள் என்று அவர் கூறியதாக ஆஸ்ட்ரோ அவானி மேற்கோள் காட்டியது. நேற்று சிரம்பானில் மைல்டெஃப் இன்டர்நேஷனல் டெக்னாலஜிஸ் சென்டிகான் பிரிகத் நிறுவனத்தின் கவச வாகன தொழிற்சாலையை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் அன்வார் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். கொடி தொடர்பான எந்தவொரு தவறான நடத்தைக்கும் தீர்வு காணப்பட வேண்டும் என்றாலும் அது சரியான முறையில் கையாளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரீஃப் ஐக்கு வழங்கப்பட்ட 5 கோடி ரிங்கிட் கூடுதல் நிதியால் 577 தொழில் முனைவோர் பயன். பிரீஃப் ஐ எனப்படும் பேங்க் ராக்யாட்டின் இந்திய தொழில் முனைவோர் கடனுதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கும் 5 கோடி ரிங்கிட் கூடுதல் நிதியால் இதுவரை 577 இந்திய தொழில் முனைவோர் பயனடைந்துள்ளனர். இதில் 482 பேர் குறு தொழில் முனைவோர் என்றும் எஞ்சிய 95 பேர் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் என்றும் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டில் இந்த பிரீஃப் ஐ திட்டத்தில் 5 கோடி தான் இருந்தது. இந்த ஆண்டு அதிகரித்ததற்கு தொழில் முனைவோரின் காரணம். இதனால் தான் அதிகமாக கொடுத்திருக்கின்றோம். இங்கே தெக்கூன், SME, அமானா இக்தியார், SME இ-கார்ப் என்ற நிறைய முகப்புகள் உள்ளன. அனைத்திலும் நாம் அதிகரித்திருக்கின்றோம், வணிகம் எனும் திட்டத்தை தவிர என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற பிரீஃப் ஐ திட்டம் விளக்க கூட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.